எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் சார்பாக ஃப்ரீயாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கோச்சிங் தராங்க. அதுக்கு பார்த்தோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தோம்னா தங்கும் இடம் இலவசமாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீயாக கோச்சிங்கும் சொல்லி கொடுக்குறாங்க 6 மாதத்துக்கு. என்னென்ன எக்ஸாம்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்ளை பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 6 மந்த்ஸுமே ஃப்ரீ தான் கோச்சிங்கு. நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். என்ன எக்ஸாம், பேங்கிங்கா இல்லை எஸ்எஸ்சி ரயில்வேவாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட நேமு, ஜெண்டரு, மேல் ஆர் ஃபீமேலு, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது இவங்களோட ஏஜ் என்ன, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் கொடுத்துட்டு ரிலீஜியன் என்ன, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் தமிழ்நாடு தானா அப்படிங்கிறத நேட்டிவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓன் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. பிசி, எம்பிசி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது என்ன கம்யூனிட்டின்னு கொடுத்துக்கோங்க. அதனுடைய சப்காஸ்ட்டும் கொடுத்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாமே சூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. அடுத்தது ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்தது அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர்ஸு, பர்சன்டேஜ் அதெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பார்த்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரைபு தேவைன்னா அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, டெம்பரவரி அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பரு, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, எந்த இயர் எந்த மந்த்து பாஸ் பண்ணீங்க, பர்சன்டேஜ் எவ்வளோ, அது எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 12th படிச்சிங்களா இல்லை டிப்ளமோ முடிச்சிங்களா, அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர், எந்த இயர் எந்த மந்த்து பாஸ் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் யூஜி சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, என்ன மேஜர் டிகிரி படிச்சிங்க, அதில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி என்ன படிச்சிங்க, மைக்ரோபயாலஜி, அதை கொடுத்துட்டு அதுவும் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்த்து பாஸ் பண்ணீங்க, அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம் எழுத எந்த சென்டர் வேணும், அடுத்தது உங்களோட சிக்னேச்சரு, அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதோட இந்த அப்ளிகேஷனோட காப்பி ஒன்று பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அது மெயினாக சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டோட லிங்க் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கேளுங்க கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.